நீங்க 2 பேர் பண்ற அட்டகாசத்துல இது நீங்க நானும் பல முறை சொல்லக்கூடாது பாரு. இது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இந்த அதிகாரிகள் பண்றாங்க. அந்த அம்மா ஏன் எல்லாத்தையும் கவுன்சில் வேண்டியும் என்ன மாத்திருக்குன்னு சொல்லுது. இதெல்லாம் தவறு இல்லையா? இது அரசாணையை ஒன்றதை பொறுத்தளவு அரசாணை இணையத்திலே வெளியிடப்பட்டு அரசாணைகளை வந்து வெளியே போட்டுறாங்க. நம்ம மட்டத்தில் பாராளுமன்ற அது அரசு ஆணை, அதனால உடனே வெளியிட்டுறாங்க. வெளிநாடு போயிட்டு மறுபடியும் வருவேன். ஆமா, சாமனாபுரம் ஓடை சீரமைப்பு திட்டம் என்று தொடக்கத்தில் கூட்டம் மிரட்டி இருக்கிறீங்க, மிரட்டி வேலை வாங்கி இருக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. இதெல்லாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க, ஆட்சிக்கு கெட்ட பேர் இதெல்லாம் ஏற்படுத்துறீங்க. அவர் ஓயாத உழைக்கிறார். இந்த மாவட்டத்துக்கு ஒரு காலையில மாவட்டத்தை அந்த மாவட்டத்தில் ஒரு நாள் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இன்வால்மெண்டோட செய்யாத வேலை எந்த வேலையும் ஸ்டோப்பிக்கிறது இல்லை. இதனால பாதிக்கிற மக்கள் பாதிக்கிறதுனால ஓயாத உழைக்கக்கூடிய தளபதிக்கு கெட்ட பேர். இதையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கருத்துல வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த பிரைமரி ஹாஸ்பிட்டல் 7 ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சாச்சு. ஃபைல் எடுத்து பாருங்க, அதிகாரத்தில் ஃபைல் எடுத்து பாருங்க. இவ்வளவு காலமா ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு காலமா அங்க இருக்கிற பயன்பாட்டுக்கு மக்கள் வர வேணாமா? மக்கள் உடல்நிலை சரியில்லைனாக்கா அங்க இருந்து பிரசவ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தளபதியாக அவர்கள் அங்கங்க பிரைமரி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல இன்னும் 7 ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சு வருஷ கணக்காகுது. அதை நம்ம திறக்கிறோம். அங்க இருக்கிறவங்க அது வரணும் முதல்ல மாதிரி, அதாவது குண்டும் குடியுமான ரோடா இருக்குது. எங்க ஓமாப்ல கார்டுல 37வது டிவிஷன்ல இருந்து புதுசா சேர்க்கப்பட்ட 43வது டிவிஷன்ல கட்டி முடிச்சிருக்கிறதுல அங்க ஆட்டோ டிரைவர்கள் வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அங்க ஆட்கள் நெஞ்சு வெளியில அங்க இருந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவர் உயிர் செத்து போயிடும். இந்த நிலைப்பாட்டில் இருந்து அதை கட்டி முடிச்சிருந்து திறக்காம இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? அதெல்லாம் ரொம்ப வேதனையான காரணம். இதுக்கெல்லாம் அதிகாரிகளும் வந்து ஒரு உடன்பாடு இல்லாம சும்மா ஆகாயத்திலிருந்து குறிச்சவங்களாட்டம், ஆகாயத்திலிருந்து குறிச்சவங்களாட்டம் பார்க்கிறோம், செய்யறோம், தீர்ந்து. ஏன்னா இதுவா பதில்? மக்கள் எத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வருவோம். எத்தனை பேர் சாதனை இருக்கு. இப்ப நம்ம மாநகராட்சி லெட்டர் போயிருக்குது, பணம் இல்ல, ஆஸ்பத்திரி கட்ட முடியாதுங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு லெட்டர் வந்து கம்யூனிஸ்டார் காலையில 6 மணிக்கு பணியில இருக்கிற வந்து கருவப்புறன்னு கத்துறாங்க. இதுக்கு என்ன விளக்கம்? ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொன்னீங்க, 1.5 கோடி ரூபா அப்படின்னு சொன்னீங்க. இப்ப கட்ட முடியாத நிதி இல்ல வந்துட்டாங்க. भाई रोको तो यार बैग